10 வருஷத்துக்கு மேலே இந்த கார்ப்பரேட் கம்பெனியில் வேலை பார்க்குறேன். ஆனால் என்னால் இன்னும் ஒரு கார் கூட வாங்க முடியல. ஆனால் என் கூட தான் படித்தா என் ஃப்ரெண்டு. இன்னைக்கு கார் வாங்கிட்டான், வீடு வாங்கிட்டான், லைஃப் பர்ஃபெக்டாக போகுது. இது மட்டும் இல்லைங்க, கார்த்திக் என் க்ளோஸ் ஃப்ரெண்டு தான். நாங்கள் பல விஷயத்த ஷேர் பண்ணியிருக்கோம், நிறைய படிச்சிருக்கோம், ஒன்றா சேர்ந்து நிறைய கற்றுட்ருக்கோம். ஆனால் நான் இன்னைக்கு இங்கே தான் இருக்கேன். ஆனால் என் ஃப்ரெண்டு கார்த்திக் ஒரு பெரிய எம்என்சியில் யூஎஸில் வைஸ் பிரசிடெண்ட்டாக உட்காந்துருக்கான். இப்படி தாங்க இந்த 2 பேர் மட்டும் இல்லை, பல விஷயத்த நான் கம்பேர் பண்ணி நான் புரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, நான் இப்படி கம்பேர் பண்ணுறதுனால தான் என்னோட சந்தோஷம் டிமினிஷ் ஆகுது. ஒரு நாள் பூரா ஹாப்பியாக தாங்க இருந்திருப்பேன். ஏதோ ஒரு தாட் இப்படி குறுக்க கிராஸ் பண்ணுச்சா, என் ஹாப்பினஸ் எல்லாம் போச்சு. அன்னைக்கு தான் இந்த வீடியோவை உங்ககிட்ட ஷேர் பண்ணணும். ஹவு இந்த கம்பேரிசன் நம்மளோட சந்தோஷத்தை குறைக்குது அப்படின்றத உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்றதுனால தான் இந்த வீடியோவை நான் மேக் பண்ணேன். வெல்கம் டு மியூசிக்ஸ் வித் பிரியா. இந்த வீடியோவில் நாம் ஏன் கம்பேர் பண்ணக்கூடாது, நம்ம கம்பேர் பண்ணுறதுனால நமக்கு என்னென்ன கெடுதல் வருது, கம்பேர் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிட்டா நம்ம எப்படி க்ரோ ஆகும், இது நமக்கு மற்றவங்களுக்கு எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் விஷயம், ஏன் நம்ம கம்பேர் பண்ணக்கூடாது அப்படின்னா, முக்கியமான விஷயம், நம்ம லைஃப் நம்ம ஒரு பேட்டர்னில் வளர்ந்துட்டு போயிட்டே இருப்போம். நம்ம எஃபர்ட்டை போட்டுக்கிட்டே இருப்போம். அதே மாதிரி நம்மளோட ஆப்பனண்ட்டோ நம்ம ஃப்ரெண்ட்ஸோ க்ரோ ஆறாங்க அப்படின்னா அதுக்கு அவங்க எந்த அளவுக்கு எஃபர்ட் போட்டிருப்பாங்க, எந்த அளவுக்கு உழைச்சிருப்பாங்க, முக்கியமாக எதெல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணியிருப்பாங்க, அது எதுவுமே நமக்கு தெரியாது. இது எப்படி தெரியுமா, ஒரு செடி நல்லா வளருது அப்படின்னா கீழே இருக்கிற அந்த வேர் யாரு கண்ணுக்கும் தெரியாது. செழிப்பாக வளர்ந்துருக்கிற அந்த இலை செடி கொடி மட்டும்தான் நம்ம கண்ணுக்கு தெரியும். நல்லா ஞாபகப்படுத்தி பாருங்க. ஒருத்தர் போட்ட அந்த கஷ்டமோ அவங்க கொடுத்த சாக்ரிஃபைஸோ தெரியாம இன்னைக்கு அவங்க நல்லா இருக்காங்களே அப்படின்னு மட்டும் நினைக்கிறது எந்த விதத்துல நியாயம். 2வது விஷயம், இன்செக்யூரிட்டி. இவன் இப்படி இருக்கானே, அவன் அப்படி இருக்கானே அப்படின்னு நம்ம கம்பேர் பண்ணும்போது நம்மள அறியாமலே, ஐயோ நம்ம கிட்ட இது இல்லையோ, நம்ம இன்னும் இதை சரியா செய்யலையோ அப்படின்னு நாமளே ஒரு குற்ற உணர்ச்சியில போட்டுக்கிறோம். இது தேவையே இல்லைங்க. நம்ம படிக்கிறோம், நம்ம சம்பாதிக்கிறோம், நம்ம க்ரோ ஆகிறோம். இப்படியே போயிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல இன்செக்யூரிட்டிக்கு வேலை இல்லை. நம்ம பாசிட்டிவா போய்கிட்டே இருப்போம். 3வது விஷயம், இப்படிலாம் கம்பேர் பண்ணும்போது நம்ம சந்தோஷத்தை நாமளே நம்மள அறியாம கெடுத்துக்கிறோம். இந்த சொந்த காசுல சூன்யம் வைக்கிறதுன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதுதாங்க இது. அடுத்த முக்கியமான விஷயம், நம்ம அடுத்தவங்களோட கம்பேர் பண்ணும்போது நம்ம க்ரோ ஆகிறோம்னு நினைக்கிறோம். கண்டிப்பா இல்லை. நம்ம மைண்டே நம்மளை ட்ரிகர் பண்ணி ஏதோ விஷயத்துல நீ சரியில்லைன்னு சொல்லும்போது நம்ம பாசிட்டிவா போவோமா இல்லை நெகட்டிவா போவோமா? கண்டிப்பா கம்பேரிசன் நம்ம எல்லாருக்கும் ஒரு ஹாம்பர் தான். சரி, அப்ப கம்பேரிசன் ரொம்ப கெடுதலாம், அதை பண்ணவே கூடாதுன்னா there are some places where you can compare. எந்தெந்த இடத்துல நாம போன வருஷம் எப்படி இருக்கும், இந்த வருஷம் எப்படி இருக்கும் அப்படின்னு நமக்கு நாமளே செல்ஃப் கம்பேரிசன் கொடுத்து பாருங்க. அந்த இடத்துல நாம கட்டாயம் க்ரோ ஆகும். நான் நம்புறது என்ன அப்படின்னா, எனக்கு காம்படிஷன் நான் தான். மற்றவங்க எப்படி வேணா இருக்கட்டும், ஆனா நான் போன வருஷம் எப்படி இருந்தேன், இந்த வருஷம் எப்படி இருக்கேன் அப்படின்னு பார்த்துதான் நான் என்ன வளர்த்துக்குவேன். ஏனென்றால் ஒரு பெரிய பன்னாட்டு நிறுவனத்துல நான் வேலை பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு ஆக்சிடென்ட்ல என் விரல்கள் அத்தனையும் போயிடுச்சு. அதுக்கப்புறம் என் மொத்த லைஃபையுமே நான் ரீஸ்டார்ட் பண்ற மாதிரி இருந்துச்சு. அப்பதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு, லைஃப்ல ஒரே சீரா க்ரோ ஆகிறத விட லைஃபோட அடி மட்டத்துக்கு அடிச்சு தூக்கி போட்டாலும் நம்மளால க்ரோ ஆக முடியும் அப்படின்ற கான்ஃபிடன்ஸ் இருக்கு பாருங்க. எந்த கஷ்டத்தை வேணாலும் என்ன வேணாலும் நம்மளால ஃபேஸ் பண்ண முடியும். அடுத்து எங்க கம்பேர் பண்ணணும் அப்படின்னா, லேர்னிங்ல. இவன் இந்த விஷயத்த படிச்சுட்டானா, இவன் இதை தெரிஞ்சு வச்சுக்கிட்டானா நம்மளும் தெரிஞ்சுக்கலாம். இந்த இடத்துல நாம பாசிட்டிவா போறோம். அதை விட்டுட்டு அவன்கிட்ட இருக்கே நம்மள்கிட்ட இல்லையே அப்படின்றது என்னைக்குமே சரியா வராது. நெக்ஸ்ட் நாம போக போற ஒரு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட், இன்ஃபினைட் லேடர். அந்த கார்த்திக் கிட்ட பேசும்போது ஒரு விஷயம் கவனிச்சேன். நிறைய பணம் வச்சிருக்கான், சொந்தமா பிரைவேட் ஜெட்டு கூட வச்சிருக்கான். காலையில ஒரு இடத்துல மீட்டிங், இன்னொரு நாட்டில் போயிட்டு லஞ்சு அப்படின்னு அவ்வளோ பிஸியா ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறவன் யார் கூட கம்பேர் பண்ணிக்கிறான் தெரியுமா? அவனை விட சக்சஸ்ஃபுல்லா, அவனை விட பல கோடிகளை சம்பாதிக்கிற அவங்களோட கம்பேர் பண்ணிக்கிறான். அப்படி பார்த்தா இந்த க்ரோத்துக்கு எதுதாங்க எண்டு?
இதை தான் இன்ஃபினிட் லேடர்னு சொல்லுவாங்க. ஒத்தனை விட ஒத்தன் எங்கேயாவது ஒரு இடத்துல சக்ஸஸ்ஃபுல்லாக வளர்ந்துட்டு போயிட்டே தான் இருப்பான். நாம் பாசிட்டிவாக நம்ம வளரணுமே நினைக்கணுமே தவிர, ஐயோ இன்னும் நான் இதை எட்டி பிடிக்கலையே, இன்னும் இதை நான் பண்ணலையே அப்படின்னு பதட்டத்தில் பண்ணுற எதுவுமே அவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக வராது. ஏனென்றால் வள்ளுவர் சொன்னது தான், தீதும் நன்றும் பிறர் தர வாரா. நாம் நம்ம சந்தோஷத்துக்கு நம்ம தாங்க காரணம். அதை விட்டுட்டு இவன் சரியா இருக்கானே, அவன் நல்லா இருக்கானே அப்படின்னு நினைக்கிறது கூட ஒரு சில விஷயங்கள்லாம் தப்பு தான். அடுத்து இதை நான் நேராக பார்த்த விஷயம் என்னன்னா, காந்தாரா. இந்த படம் பார்க்கும்போது நிறைய பேர் சொன்னாங்க படம் சூப்பர் தான், ஆனால் பார்ட் 1 அளவுக்கு இது என்னை இன்ஸ்பயர் பண்ணல. அந்த பார்ட்டில் எல்லாமே நேச்சுரலாக இருந்துச்சு. இது ஒரு ஃபிக்ஷன் கதை தானே, இதோட என்னால் ஒட்ட முடியலையே அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க. பாதி பேர் இந்த படம் அப்படியே பாகுபலியை பார்க்குற மாதிரியே இருக்கு அப்படிங்கிற கருத்தையும் எடுத்து சொன்னாங்க. ஒரு விஷயம் எனக்கு புரியலைங்க, ஏங்க ஒரு விஷயத்த நீங்கள் வசதியாக சொல்கிறதுக்கு இன்னொரு விஷயத்தோட கம்பேர் பண்ணி அதை குறைக்கிறீங்க? இது நம்ம மற்றவங்களோட கம்பேர் பண்ணுறது மட்டும் இல்லை, இந்த விஷயத்த நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். 2 சிஸ்டர்ஸ் இருந்தாங்க அப்படின்னா, இந்த பொண்ணு பாரு, ஃபர்ஸ்ட் பொண்ணு பாரு எவ்வளோ பிரில்லியண்ட்டாக அறிவாளியாக இருக்குது, இந்த பொண்ணு பாரு எவ்வளோ துருத்துருன்னு இருக்குது அப்படின்னு இது 2 பேரையும் வச்சு கம்பேர் பண்ணி அந்த குழந்தைங்க கிட்டேயே தேவையில்லாத இன்செக்யூரிட்டியை ஃபீட் பண்ணுறதும் இந்த சொசைட்டி தான். கம்பேரிசன் பண்ணும்போது நமக்கு மட்டும் கெடுதல் இல்லைங்க, வேற 2 பேரை கம்பேர் பண்ணும்போது சம்பந்தமே இல்லாமல் அந்த குழந்தைங்க மனசுலையும் அந்த பெரியவங்க மனசுலையும் நம்மள அறியாமல் ஒரு இன்செக்யூரிட்டியும் ஒரு கெடுதலையும் நாம் விதைக்க தான் செய்கிறோம். ஸோ ஸ்டாப் கம்பேரிசன். நாம் க்ரோத்தை மட்டும் பார்ப்போம், நம்ம ப்ராக்ரஸை மட்டும் பார்ப்போம். ஏனென்றால் கம்பேரிசன் இஸ் டெஃபினெட்லி அ செல்ஃப் சாபட்டாஜ். செல்ஃப் சாபட்டாஜ் அப்படின்னா நம்மளே அழிச்சுக்கிற ஒரு விதம் தான் இந்த கம்பேரிசன். இதை என்னைக்கு நிறுத்துகிறோமோ லைஃப் ரொம்ப பாசிட்டிவ் ஆகும். ஏனென்றால் இந்த பிரபஞ்சம் இருக்குல்ல, கொட்டி கொட்டி கொடுக்கும். யாருக்கு? கொடுத்த எல்லா விஷயத்துக்கும் நன்றி அப்படின்னு சொல்லி நாம கொடுத்த விஷயத்தை ரொம்ப சந்தோஷமா கொண்டாடினோம்னா அப்பதான் மேன்மேலும் நாம வளர முடியும். இந்த ப்ராக்ரஸோ இந்த கம்பேரிசனோ நம்மளை ஸ்டாப் பண்ணிட்டோம் அப்படின்னா நாம எப்போ இந்த உலகத்துக்கு ரொம்ப தேங்க்ஃபுல்லாக இருக்கோம்னா அப்போ நம்மளோட ப்ராக்ரஸ் வேற லெவலில் விரிவடையும். ஸோ நீங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இது உங்களை ஏதோ ஒரு விதத்தில் டச் பண்ணுது அப்படின்னு நினச்சிங்கன்னா டூ ஷேர் திஸ் வீடியோ வித் லாட் ஆஃப் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். அண்டில் தென் உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் பிரியமுடன் பிரியா. கீப் வாட்சிங் மியூசிக்ஸ் வித் பிரியா. வேற ஒரு அழகான டாபிக்ல உங்களிடம் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து பணிவன்புடன் விடை பெற்றுக் கொள்கிறேன். தேங்க்யூ.